வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இன்னைக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டோம், சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு இன்ஸ்பெக்டர் அரவிந்தன். வீட்டுக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்ண அந்த நொடியில அவருடைய டேபிள் மேல இருந்த டெலிபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. ரிசீவரை எடுத்து எஸ் அப்படின்னு சொன்னாரு. மறுமுனையில ஒரு நபர் பதட்டமா பேச ஆரம்பிச்சாரு. சார், என்னோட பேரு கௌதம், ஹோட்டல் பிருந்தாவன் இன்டர்நேஷனல்ல மேனேஜரா இருக்கேன். போலூருக்கு பக்கத்துல இருக்கு, அந்த ஹோட்டல் தானே அப்படின்னு கேட்டார் அரவிந்தன். ஆமா சார், என்ன விஷயம்? சார், 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எங்க ஹோட்டல்ல வந்து தங்கினா. அவளை ரூம் எடுத்த நாள் அன்னைக்கு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அவ எங்க கண்ணுல படவே இல்ல. ரூம் பூட்டியே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அறைக்குள்ள அந்த பெண் இறந்து கிடக்கலான்னு சந்தேகப்படுறோம் சார். நீங்க ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா உங்க முன்னிலையில அந்த பூட்டை உடைச்சி அறையை திறந்து பார்த்தலான்னு இருக்கோம். நீங்க கொஞ்சம் உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டாரு. இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அவ பேரு கார்கோழி சார். வயசு என்ன இருக்கும்? 20ல இருந்து 25க்குள்ள இருக்கும். அவளோட வேற யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா வந்தா. சரி மிஸ்டர் கௌதம், நான் உடனே புறப்பட்டு வரேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இது புதுசா தொடங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல், பத்திரிகைகளுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டாம் சார். அப்புறம் எங்க ஹோட்டலோட பேரே கெட்டுடும் அப்படின்னு கௌதம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், இதை பாருங்க மிஸ்டர் கௌதம், முதல்ல அந்த பொண்ணு யாருன்றத பாப்போம். அவ கொலை செய்யப்பட்டாளா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாளான்னு முதல்ல தெரியணும். இதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் பிரஸுக்கு போறதா இல்லையா நான் முடிவு பண்ணுவேன். இன்னும் சரி 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் ஸ்பாட்ல இருப்பேன். அப்புறம் முக்கியமான விஷயம் கௌதம், இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ஹோட்டல்ல இருந்து யாரும் வெக்கேட் பண்ணி போக கூடாது. அப்படியே வெக்கேட் பண்ணணும்னு கேட்டாலும் நீங்க அலோவ் பண்ணாதீங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு இன்ஸ்பெக்டர் அரவிந்தன். மறுமுனையில கௌதம் எஸ் சார் அப்படின்னு சொல்லி ரிசீவரை வச்சாரு. இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் ரிசீவரை வச்சுட்டு வெளியே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாரு. தேவராஜ் அப்படின்னு சொன்னதும் ஒடிசலான உடம்போட ஜீப் டிரைவர் தேவராஜ் உள்ள ஓடி வந்தாரு. சார் சொல்லுங்க சார், போறது வரைக்கும் போகணும், ஜீப் ரெடி பண்ணுங்க அரவிந்தன் சொல்லிட்டு தன்னோட சீட்டை விட்டு எழுந்தாரு. மேஜைக்கு மேல இருந்த தொப்பியை எடுத்து தலைக்கு பொறுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில் இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சாரு. அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வாசல்ல ஒரு புல்லட் தட தடன்னு ஒண்ணு நின்னுச்சு. சத்தம் கேட்டதும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாரு அரவிந்தன். பைக்ல வந்தது இளங்கோ. பைக்கை நிறுத்திட்டு வேகமா ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாரு. இளங்கோ கியூ பிரான்ச்சோடைய இளம் போலீஸ் அதிகாரி. அரவிந்தனை பார்த்ததும் புன்னகை செஞ்சாரு. என்ன இளங்கோ இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டாரு அரவிந்தன். உங்களை பார்க்கலாம் தான் சார் வந்தேன், எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. ஆமா, போர்வல் வரைக்கும் போகணும் சார், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், பேசலாமா அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. தாராளமா பேசலாம் இளங்கோ, உட்காருங்க அப்படின்னு சொல்லி நாற்காலியை காட்டவும் இளங்கோ அந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. கூடவே அரவிந்தனும் அவருக்கு எதிர உட்கார்ந்தாரு. சார், அந்த எரியோடு மயானம் உங்க போலீஸ் லிமிட் குள்ள தானே வருது அப்படின்னு கேட்டாரு. ஆமா, போன வாரம் அந்த எரியோடு மயானத்தை சேர்ந்த வெட்டியா காயம்பு மர்மமான முறையில இறந்து போன கேஸ நீங்க தான் டீல் பண்றீங்க. ஆமா, காயம்பு எப்படி கொல்லப்பட்டான், அது கொலையா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு இளங்கோ. ஆமா, அது கொலைதான். எப்படி கொலை? கத்தி குத்தா இல்ல அறிவால் வெட்டா? ரெண்டுமே இல்ல இளங்கோ. வெட்டியான் காயம்போட தலையில மண் வெட்டியால ஒரே போட போட்டு சாச்சிருக்காங்க. ஆள் ஸ்பாட்லே காலி. கொலைக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. கள்ளக்காதல் தான். எப்படி சொல்றீங்க? காயம்போட பொண்டாட்டி சாமந்திக்கும் சாராய கடை ஜாஃபருக்கும் ரொம்ப நாளாவே கான்டாக்ட் இருக்கு போல. சம்பவம் நடந்த அன்னைக்கு 3 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம். சாராய போதையில இருந்த காயம்போவை 2 பேருமா சேர்ந்து மண்வெட்டியால போட்டு தள்ளிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் போட்டு தள்ளலாங்கன்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. அப்படி எதுவும் சாட்சி இல்ல அப்படின்னு அரவிந்தன் சொல்லவும், சாமந்தியும் ஜாஃபரும் சேர்ந்துதான் காயம்போவை நாங்க தான் கொலை பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. எங்க இளங்கோ, அவங்க 2 பேரும் தான் சம்பவம் நடந்ததுமே தலைமறைவாயிட்டாங்க. அவங்க அப்ஸ்காண்ட் ஆனதுனால அவங்க குற்றவாளி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு அரவிந்தன். சார், நான் ஒன்னு சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே, சொல்லுங்க. ஒருத்தர் தலைமறைவாயிட்டாங்கன்னா அவங்கள குற்றவாளின்னு சட்டம் சொல்லுதா? அப்படி எதுவும் சொல்லலையே, பின்ன எப்படி சார் சாமந்தியும் ஜாஃபரும் குற்றவாளிகள் நீங்களே முடிவுக்கு வந்தீங்க? இளங்கோ, இது ஒரு கெஸ் ஒர்க் தான். சாரி டு சே திஸ் சார், உங்க கெஸ் ஒர்க் ரொம்பவே தப்பு. அவங்க 2 பேரும் காயம்போவை கொலை பண்ணவே இல்ல. போலீஸுக்கு பயந்துதான் தலைமறைவா இருக்காங்க. உண்மையான கொலையாளிகள் அவங்க கிடையாது. இளங்கோ, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், வெட்டியான் காயம்போவோட கொலைக்கு காரணம் ஜாஃபரும் சாமந்தியோட கள்ளக்காத விவகாரம் கிடையாது. அப்புறம் என்ன இளங்கோ அப்படின்னு அரவிந்தன் ஆச்சரியமா கேட்கவும், சார், அது ஒரு இன்டர்நேஷனல் விவகாரம். இந்த வார்த்தையை கேட்டதுமே அரவிந்தன் அதிர்ச்சியா தன்னோட தலையில இருந்த கேப்பை காட்டி மேஜ மேல வச்சாரு. என்னது, இது ஒரு இன்டர்நேஷனல் விவகாரமா? எஸ் சார். எப்படி சொல்றீங்க? காயம்போட போட்டோ ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. இருக்கு, ப்ளீஸ் அதை கொடுங்களேன். இளங்கோ கேட்டதும் அரவிந்தன் தனக்கு பக்கத்துல இருந்த மேஜோட டிராயரை திறந்து உள்ள இருந்து ஒரு ஃபைல் எடுத்து அதுல சில பக்கங்களை புரட்டி அதுல இருந்து காயம்போட போட்டோ ஒன்னு எடுத்து இளங்கோ கிட்ட நீட்ட அதை வாங்கி பார்த்தாரு இளங்கோ. போட்டோல லுங்கியும் பனியனும் போட்டுக்கிட்டு பரட்ட தலையோட ஒரு மரத்துக்கு கீழே நின்று போஸ் கொடுத்திருந்தான் காயம்பு. அவனுக்கு பின்னாடி சில சமாதிகளும் அவனுடைய குடிசையும் தெரிஞ்சது. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார் அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. எரியோடு பயணத்துல இருந்த அவனுடைய குடிசை நாங்க சோதனை போட்டப்போ எங்களுக்கு இந்த போட்டோ கிடைச்சது சார். வேற ஏதாவது போட்டோ கிடைச்சதா
அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. கிடைக்கல. சரி, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட சட்டப்பையில இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அரவிந்தன் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாரு. அந்த போட்டோ சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல எடுத்த ஒரு போட்டோ. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்துக்குள்ள ஒரு நபர் கோட் சூட்ல தெரிஞ்சாரு. கண்ல கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு, படிய வாரிய தலை, கையில ஒரு பிரீஃப் கேஸ், கூடவே வாக்மேனும் போட்டிருந்தாரு. அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு அரவிந்தன் இளங்கோவை நிமிர்ந்து பார்த்தாரு. யார் இது அப்படின்னு கேட்டாரு. சார் நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னாரு இளங்கோ. அரவிந்தன் மறுபடியும் அந்த போட்டோவை கூர்ந்து கவனிச்சு பார்த்துட்டு யாருன்னு தெரியலையேன்னு உதட்ட பிதிக்கினாரு. இல்ல இளங்கோ, யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. சார், இது வெட்டியா காயம்பூ தான், கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தாதான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும்னு இளங்கோ சொல்லவும் அரவிந்தன் இன்னும் ஆழமா உத்து கவனிச்சாரு. கவனிச்ச பிறகுதான் அது காயம்பூ அப்படின்றது அவருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அட ஆமா, நீங்க சொன்ன பின்னாடிதான் தெரியுது அப்படின்னு கண்களை அகலமா விரிச்சு ஆச்சரியப்பட்டாரு. எரியோடு மயானத்துல வெட்டியான வேலை பார்க்கிற காயம்பூ சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல ஒரு பிசினஸ் மேன் மாதிரி எப்படி பந்தாவா நிக்கிறான்னு பாத்தீங்களா சார்? ஆமா, இது யார் எடுத்த போட்டோ அப்படின்னு கேட்டார் அரவிந்தன். இந்த போட்டோ எடுத்தது அமெரிக்க உளவுத்துறை. சந்தேகத்துக்குரிய இந்தியர்கள்னு மாசம் சில போட்டோக்களை நம்முடைய உளவுத்துறைக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த மாசம் அவங்க அனுப்பி வச்ச 8 போட்டோக்கள்ல காயம்பூவோட போட்டோவும் ஒண்ணு. இந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் காயம்பூ கொலை செய்யப்பட்ட செய்தியும் அவனுடைய போட்டோவும் பத்திரிகையில வந்துச்சு. அவனுடைய போட்டோவை பார்த்ததுமே என் மனசுக்குள்ள ஒரு நெருடல். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல எடுத்து அந்த போட்டோ எனக்கு ஞாபகம் வரவும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து காயம்பூ தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணேன். எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த போட்டோவை ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ணவும் சொன்னேன். அவங்க 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது ஒரே ஆள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு வெட்டியா எதுக்காக சான் பிரான்சிஸ்கோ போகணும்? அமெரிக்காவோட உளவுத்துறை எதுக்காக சந்தேகப்படக்கூடிய இந்தியர்கள் பட்டியல்ல காயம்பூவை சேர்க்கணும்? இந்த போட்டோ இந்திய உளவுத்துறைக்கு வந்து சேர்ந்ததுமே காயம்பூவை எதுக்காக யாரோ கொலை பண்ணணும்? இந்த கேள்விக்கான பதில தான் சார் தேட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காயம்பூ ஒரு சாராய கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க நானும் ஒரு குடிகார மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு சில பேர்கிட்ட காயம்பூவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஆனா காயம்பூவை பத்தி யாருக்குமே தெரியல. ஆனாலும் வேற ஒரு வகையில ஒரு உபயோகமான தகவல் கிடைச்சது. எப்படி அப்படின்னு கேட்டார் அரவிந்தன். இளங்கோ தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் தினமும் சாராய கடைக்கு போறதும் அங்க வரவங்க கிட்ட காயம்பூவை பத்தி விசாரிக்கிறதும் யாரோ ஒரு நபருக்கு உறுத்தலா இருந்திருக்கும் போல. அந்த நபர் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. நான் இதை கவனிச்சுட்டேன். முதல் 2 நாள் அவனை கவனிக்காத மாதிரியே இருந்தேன். 3ஆவது நாள் அவனை மடக்கி பிடிச்சேன். ஆனா கொஞ்சம் நான் அஜாக்கிரதையா செயல்பட்டதால அவன் என்ன தாக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அப்படி ஓடும் போதுதான் அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு மணி பர்ஸ் கீழே விழுந்துச்சு. அந்த மணி பர்ஸ் எடுத்து பார்க்கும்போதுதான் கொஞ்சம் பணமும் ஒரு பெண்ணோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கிடைச்சது அப்படின்னு இளங்கோ சொல்லிக்கிட்டு தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அரவிந்தன் கிட்ட கொடுத்தாரு. இதுதான் அந்த போட்டோ. அரவிந்தன் அதை வாங்கி பார்த்தாரு. போட்டோல ஒரு அழகான பெண் சிரிச்சபடி இருந்தா. போட்டோவை பின்பக்கம் திரும்பி பார்த்தாரு. பால் பாயிண்ட் பேனாவால குண்டு குண்டா எழுதப்பட்ட சில எழுத்துகள் அவருடைய பார்வைக்கு கிடைச்சது. மது, நான் உன் பாதி, நீ என் பாதி, காதலுடன் கார்குழலி. இந்த வார்த்தைகளை படிச்சதுமே அரவிந்தனுடைய உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு உணர்வு, ரத்த ஓட்டம் சட்டுன்னு அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த பெயர் அவரை என்னவோ பண்ண ஆரம்பிச்சது. கார்குழலி. இந்த பெயரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டமே. ஹோட்டல் பிருந்தாவன் இன்டர்நேஷனல் மேனேஜர் கௌதம், அவருக்கு வந்த போன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சதும் அரவிந்தனுடைய மூளையில தீ பத்திக்க ஆரம்பிச்சது. அரவிந்தனுடைய முகம் மாறத இளங்கோ கவனிச்சுட்டாரு. என்ன சார், போட்டோ பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. இந்த பொண்ணு கார்குழலியை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. அரவிந்தன் அந்த போட்டோ வந்து பார்வை எடுக்காம பேசினாரு. மிஸ்டர் இளங்கோ, இந்த போட்டோல இருக்க பெண் யாருன்னு தெரியாது. ஆனா நீங்க இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போரூர்ல இருந்து ஹோட்டல் பிருந்தாவன் இன்டர்நேஷனல் இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. போன்ல ஹோட்டல் மேனேஜர் கௌதம் என்கிட்ட பேசினாரு. 5 நாளைக்கு முன்னாடிதான் அந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்க அந்த கார்குழலி. ஆனா வந்து தங்கினதோட சரி, அதுக்கப்புறம் இவளை பார்க்கவே இல்லைன்னோ, அவளுடைய ரூம் எப்பவும் பூட்டியே இருக்கணும், இன்னைக்கு அந்த ரூம்ல வந்து பேட் ஸ்மெல் வருதுன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அந்த ஹோட்டலுக்கு புறப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கும் போதுதான் நீங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு அரவிந்தன் சொல்லவும் இளங்கோவுக்கும் பரபரப்பு தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. சார், ஹோட்டல் பிருந்தாவன்ல இருக்கக்கூடிய கார்குழலியும் இந்த போட்டோல இருக்க கார்குழலியும் ஒரே பொண்ணதான் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதை போய் பார்த்தாதான் தெரியும். நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சார், இந்த கார்குழலி யாரா இருக்குன்னு விசாரிக்க தான் உங்ககிட்ட நான் வந்தேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இளங்கோ ஆச்சரியத்துல பேச ஆரம்பிச்சாரு. அதை பெருசா எடுத்துக்காம புறப்படலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரவிந்தன் எழுந்தாரு. 2 பேருமே அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு போலீஸ் ஜீப்ல 2 கான்ஸ்டபிளோட இளங்கோவும் அரவிந்தனும் போரூருக்கு போக ஆரம்பிச்சாங்க. சரியா 15 நிமிஷம். போரூர் எல்லையில ஏரிக்கரையை ஒட்டி பிருந்தாவன் இன்டர்நேஷனல் ஹோட்டல் 7 மாடிகளோட பிரம்மாண்டமா தெரிஞ்சது. 7வது மாடியோட உச்சந்தலையில
ஞான் எழுத்துக்கள் ஊதா நிறத்துல தெரிஞ்சது. பளபளப்பான பித்தளை கேட் திறந்திருக்க ஜீப் உள்ள போய் போர்ட்டிகோல அந்த அரை இருட்டுல தேங்கி நின்னுச்சு. போலீஸ் எப்ப வருவாங்கன்னு மேனேஜர் கௌதம் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தார் போல. ஜீப் வந்து நின்னதுமே கௌதம் வேகமா இறங்கி வந்தாரு. அரவிந்தனும் இளங்கோவும் அவரை எதிர்கொண்டாங்க. எந்த ஃப்ளோர்? 4வது ஃப்ளோர் சார், ரூம் நம்பர் 484. பேசிக்கிட்டு லிப்ட் நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. மாஸ்டர் கீ பஞ்ச் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அரவிந்தன். எடுத்துக்கிட்ட சார் அப்படின்னு பதில் சொன்னாரு கௌதம். மிஸ்டர் கௌதம், அந்த கார்க்கு வழியை நீங்க பாத்திருக்கீங்களா? ரூம் எடுக்கும் போது முதல் நாள் அன்னைக்கு பார்த்தேன் சார். லெட்ஜர்ல அவ என்ன அட்ரஸ் கொடுத்திருந்தா? கேரளாவை சேர்ந்த ஒரு அட்ரஸ் ஒன்னு கொடுத்திருந்தா. அந்த அட்ரஸ் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு கௌதம். சொல்லுங்க. நம்பர் 92 5th கிராஸ், பத்மநாப நகர், திருவனந்தபுரம். போன் நம்பர் இல்ல செல் நம்பர் ஏதாவது கொடுத்திருக்காளா அப்படின்னு கேட்டதும் இல்லன்னு பதில் சொன்னாரு. லிப்ட் 4வது மாடியில் நின்னுச்சு. எல்லாருமே லிப்ட விட்டு வெளிப்பட்டாங்க. அரவிந்தன் கௌதம் கிட்ட கேட்டாரு, கடந்த 5 நாளா ரூம் பூட்டி இருக்குதா சொன்னீங்க. நேத்து வரைக்கும் அந்த ரூம்ல இருந்து எந்த ஸ்மெல்லும் வரலையா? வரல சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ரூம் நம்பர் 484க்கு முன்னாடி அரவிந்தன், இளங்கோ, மேனேஜர் கௌதம் எல்லாம் போய் நிக்கவும் லேசா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. கௌதம் தான் கிட்ட அந்த மாஸ்டர் கீ பஞ்சை பயன்படுத்தி டோரை அன்லாக் பண்ணாரு. டோரையும் ஓபன் பண்ணாரு. டோரை ஓபன் பண்ணதுமே உள்ள இருந்து இன்னும் பலமான வாடை வீச ஆரம்பிச்சது. 3 பேருமே கர்ச்சிப்ப மூக்குக்கு நேரா இறுக பொத்திக்கிட்டாங்க. உள்ள நுழைஞ்சதும் பார்வைகளை சுழட்ட ஆரம்பிச்சாங்க. அறைக்குள்ள யாருமே இல்ல. கட்டில் மேல விரிக்கப்பட்டிருந்த பெட் ஸ்ப்ரெட் கூட கசங்கவே இல்ல. அது பார்வைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அரவிந்தன் மெல்ல உள்ள போய் பாத்ரூம் எட்டி பார்த்தாரு. பாத்ரூம் சுத்தமா இருந்துச்சு. உள்ள யாரும் இல்ல. இளங்கோ அரவிந்தன் பக்கத்துல வந்து நிக்கவும், என்ன சார் ரூம்ல யாருமே இல்ல, ஆனா பேட் ஸ்மெல் மட்டும் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. இளங்கோவும் அரவிந்தனும் பேசிட்டு இருக்க மேனேஜர் கௌதம் பரபரப்பா குரல் கொடுத்தாரு. சார் கட்டில கீழே வந்து பாருங்க சார் அப்படின்னு கூப்பிடவும் 2 பேரும் குனிஞ்சு பார்த்தாங்க. அங்க ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு. சூட்கேஸோட வாய்ப்புறம் 2 அங்கலும் திறந்திருக்க வரிசையா செவ்வெரும்புகள் உள்ள போறதும் வெளியே வரதுமா இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்துமே கஷ்டப்பட்டு அந்த சூட்கேஸ் வெளியே கொண்டு வந்தாங்க. எறும்புகள் தார்மார கலைஞ்சு ஓட ஆரம்பிச்சது. பெட்டியை திறக்கவும் வாடை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. துணிகளுக்கு நடுவே உருண்டையா ஒரு பாலித்தீன் பை தெரிஞ்சது. இளங்கோ, அந்த பாலித்தீன் பையை வெளியே எடுங்க அப்படின்னு சொன்னாரு அரவிந்தன். இளங்கோவும் அதை எடுத்தாரு. எறும்புகளால் அரிக்கப்பட்டு அந்த பாலித்தீன் பைக்குள்ள ஏதோ ஒண்ணு கருப்பா பார்வைக்கு கிடைக்க அரவிந்தன் அதை உத்து பார்த்தாரு. இளங்கோவும் அது என்னன்னு உத்து பார்க்க ஆரம்பிக்க ஒரு 10 வினாடிகள் பார்த்திருப்பாங்க. அரவிந்தன், இளங்கோ 2 பேரோட உடம்பும் சில்லிட்டு போக ஆரம்பிச்சது. இளங்கோ, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கவும், சார் இது ஒரு மனித தலை மாதிரி தெரியுது சார். அதுவேதான் டீகம்போஸ்ட் ஆன ஒரு மனித தலை. அதை ஒரு பாலித்தீன் பைக்குள்ள போட்டு இறுக்கமா கட்டி இருக்காங்க. எறும்புகள் பாலித்தீன் பேப்பரை அரிக்காத வரைக்கும் ஸ்மெல் வெளியே வரல. அதுக்கப்புறம் ஸ்மெல் வெளியே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அரவிந்தன் இதை இளங்கோ கிட்ட சொல்லிக்கிட்டு கைக்கு ஒரு துணியை சுத்திக்கிட்டு பைக்குள்ள இருந்து அந்த தலையை இழுத்து வெளியே போட்டாரு. மெதுவா அதை புரட்டையும் பார்த்தாரு. தலை ரோமங்கள் திரியா தெரிய ஆரம்பிச்சது. கன்னத்துல எலும்புகள்ல பாதி சதம் மட்டும் ஒட்டி இருக்க பல்வரிசை பயங்கரமா இழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கண்களுக்கும் மூக்குக்கும் இருந்த இடத்துல பெரிய துவாரங்கள் தான் தெரிஞ்சது. கழுத்து பகுதி கோணல் மாடலா வெட்டப்பட்டிருந்தது. நரம்புகளும் ரத்த குழாயிலும் தீஞ்சு போன மின்சார வயர்கள் மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அரவிந்தன் நிமிர்ந்து பார்த்தாரு. ஹோட்டல் மேனேஜரை ஏறிட்டு, மிஸ்டர் கௌதம் சார், அந்த பொண்ணு கார்கோலியோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இருக்கு சார். போட்டோவை காட்டுன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிரும் சார். இளங்கோ கார்கோலியோட அந்த போட்டோவை எடுத்து கௌதம் கிட்ட காட்டுங்க. இளங்கோ கார்கோலியோட போட்டோவை எடுத்து மேனேஜர் கௌதம் கிட்ட காட்டவும் அதை பார்த்த அவரு, சார் இந்த பொண்ணு தான் சார். ஆர் யூ ஷுவர்? ஷுவர் சார். இதை கேட்டதுமே அரவிந்தன் அந்த சூட்கேஸை இன்னும் அகலமா திறந்து உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டினாரு. துணிமணிகளுக்கு நடுவே சில அழகு சாதன பொருட்கள் வந்து விழுந்துச்சு. ஒரு பவுடர் டின் வித்தியாசமா இருக்கவே அதை கையில எடுத்து பார்த்தாரு. பக்கவாட்டுல ஏதோ பட்டன் மாதிரி தெரிஞ்சது. அழுத்தி பார்த்தாரு. அந்த பவுடர் டினோட மேல் பகுதி திறந்துக்க உள்ள ஒரு மினியேச்சர் வயர்லெஸ் செட் இருந்துச்சு. ஒரு சின்ன மைக்ரோபோன், ஒரு ரிசீவர், நூலிழ மாதிரி வயர், அதோடு இணைக்கப்பட்ட ஒரு சின்ன மானிட்டர், அது கூடவே சின்னதா ஒரு குட்டி டைரியும் தெரிஞ்சது. அரவிந்தன் அதை எடுத்து புரட்டி பார்த்தாரு. ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு வாசகம், ரெட் ரெயின்போ, பறக்காத பட்டர்ஃபிளை, சமரச காலனி, கார்பன் விதைகள், பழுப்பு நிற கொக்குகள், பூக்காத முட்டுகள். அரவிந்தன் அந்த வாசகங்களை இளங்கோ கிட்ட காண்பிக்க இளங்கோவும் அதை படிச்சு பார்த்தாரு. ஏதாவது புரியுதா இளங்கோ அப்படின்னு கேட்டாரு. சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னு பதில் சொன்னாரு இளங்கோ. எல்லாமே கோட் வேர்ட்ஸ் சார். அந்த வயர்லெஸ் ஆப்ரேட் பண்ணி பாருங்க சார்னு இளங்கோ சொல்லவும் அரவிந்தன் அந்த பவுடர் டின்ல இருந்து வயர்லெஸ் செட்டை எடுத்து கட்டில் மேல வச்சு பரப்பி அதை ஆன் பண்ணினாரு. வயர் இணைக்கப்பட்டதுமே மானிட்டர்ல சிகப்பு நிறத்துல வாக்கியங்கள் வர ஆரம்பிச்சது. ரெக்வெஸ்டிங் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், கேனாட் ஆப்ரேட் நவ் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. போலீஸ் கமிஷனர் அற்புதராஜ் தனக்கு எதிராக உட்காந்து இருந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்தனையும் கியூ பிரான்ச் ஆபீசர் இளங்கோவையும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. பூட்டிய ஹோட்டல் அறைக்குள்ள ஒரு சூட்கேஸ்ல கழுத்தோட சேர்த்து வெட்டப்பட்ட ஒரு மனித தலை, ஒரு பவுடர் டின்னுக்குள்ள நவீனமான வயர்லெஸ் செட், அதுக்குள்ள ஒரு குட்டி டைரிக்குள்ள நிறைய கோட் வேர்ட்ஸ், ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கி இருந்த கார்கோலி அப்படின்ற பெண் எங்க இருக்கான்னு தெரியல. இது தவிர எரியோடு மயானத்துல வேலை பார்த்துட்டு இருந்த வெட்டியா காயம்பு சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு வந்திருக்கான். சந்தேகப்படக்கூடிய இந்த
இந்தியர்கள் லிஸ்ட்ல அவனோட பெயரும் போட்டோவும் இடம்பெற்று இருக்கு. இது தெரிஞ்சதுமே அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். காயம்போட கொலை விசாரணை பத்தி விசாரிக்கிறதுக்கு இளங்கோ தீவிரம் காட்டியிருக்காரு. அப்போ ஒருத்தன் இளங்கோவை ஃபாலோ பண்ணிருக்கான். இளங்கோ அந்த நபரை மடக்கி பிடிக்க அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். ஓடும் போது அவனுடைய பர்ஸை மிஸ் பண்ணிட்டான். அந்த பர்ஸ்குள்ள கார்குவலியோட போட்டோ கிடைச்சது. அந்த கார்குவலி தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளதான் இந்த மனித தலை கிடைச்சிருக்கு. என்ன மிஸ்டர் அரவிந்தன், எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமா சார், குழப்பமா தான் இருக்கு. சம்பவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. சரி, அந்த மனித தலை ஆனா பெண்ணா? அந்த மனித தலை ரொம்பவே டீகம்போஸ்ட் ஆனதுனால ஸ்பாட்லயே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். அது ஒரு ஆணோட தலை தான் சார். ஜிஹெச்ல இருந்து ஃபர்தர் ரிப்போர்ட் வந்தாதான் மேற்கொண்டு விவரங்கள் தெரிய வரும். கார்கோலியோட போட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்டாரு கமிஷனர் அற்புதராஜ். இளங்கோ தன் கையில கொண்டு வந்திருந்த ஃபைலை எடுத்து அதுல இருந்து கார்கோலியோட போட்டோவை எடுத்து கொடுக்க அதை வாங்கி பார்த்துட்டு புருவங்களை உயர்த்தினாரு. இவளை பாக்குறதுக்கு ஒரு நடிகை மாதிரியே இருக்காளே, இவளை கண்டுபிடிக்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இளங்கோ? ரகசியமா ஒரு போலீஸ் ஸ்குவாட் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்குவாட் ரொம்பவும் எஃபிஷியன்டான ஒரு ஸ்குவாட். அவங்க சீக்கிரமே அந்த கார்கோலியை ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த வெட்டியான் காயம்பு கொலை செய்யப்பட்டதுக்கும் இந்த கார்கோலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? மேபி சார். எதை வச்சு சொல்றீங்க சார்? என்ன ஃபாலோ பண்ணவன் வெட்டியான் காயம்பு, இந்த கார்கோலி, இவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா சட்டவிரோதமானதுன்றது மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. அமெரிக்காவோட உளவு பிரிவு காயம்பு மேல சந்தேகப்பட்டதுமே இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு புயல் வீசி இருக்கு. அந்த புயலுக்கு பலியானவன் தான் அந்த காயம்பு. சரி, கார்கோலியோட சுட்கேஸ்ல இருந்த மனித தலை யாருடையது? அது யாரா இருக்க கூடுன்றதை இனிமேதான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கமிஷனர் கேட்ட கேள்விகளுக்கு இளங்கோ பதில் சொல்லிட்டு இருக்கவோ அரவிந்தன் இடம் மறிச்சு பேச முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள அவருடைய செல்போன் சினுங்க ஆரம்பிச்சது. யாரு கால் பண்ணாங்கன்ற டிஸ்பிளேவை பார்த்தவரு, சார், ஜிஹெச்ல இருந்து டாக்டர் சங்கர் நாராயணன் தான் சார் பேசுறாரு. அநேகமா அந்த மனித தலை பத்திய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பேசுங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு கமிஷனர். அரவிந்தன் செல்போனை எடுத்து காதல வச்சு பேச ஆரம்பிச்சாரு. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன். பியர் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். எனி வைட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்கவும், எஸ், தேர் இஸ் அ பாயிண்ட்ஸ். சொல்லுங்க டாக்டர். அந்த மனித தலை ஒரு ஆணுடையது. வயசு 40ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த நபர் இறந்து போய் சுமார் 15 நாட்கள் ஆகி இருக்கலாம். இறந்த பிறகுதான் கழுத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. அப்புறம் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இடைவெளி விட்டாரு. என்னன்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு அரவிந்தன் கேட்க, அதை போன்ல சொல்ல முடியாது, நேரா வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு டாக்டர். உடனே வரணுமா? எஸ், உடனே வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் சங்கர் நாராயணன். அடுத்த 20 நிமிஷம் ஜிஹெச்ல டாக்டர் சங்கர் நாராயணன் முன்னாடி அரவிந்தனும் இளங்கவும் உட்காந்துட்டு இருந்தாங்க. டாக்டர் சங்கர் நாராயணன் தன் கையில வச்சிருந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை அரவிந்தன் கிட்ட கொடுத்தபடியே சொன்னாரு. மிஸ்டர் அரவிந்தன், இந்த மனித தலையை போஸ்ட்மார்டம் பண்ணதுல உங்ககிட்ட டெலிபோன்ல சொன்னது போக இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் பிடிபட்டிருக்கு. அதுல முதல் விஷயம், இது புதைக்கப்பட்ட ஒரு மனித உடலோட தலை. இந்த உடலை தோண்டி எடுத்து ஃபார்மலின் திரவத்துல கழுவி அதுக்கப்புறம் தான் தலையை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம், இந்த தலையோட பல்வரிசை உண்மையானது கிடையாது. இது ஒரு பல்செட். எல்லா பற்களுமே சிந்தட்டிக்கால உருவாக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படும் எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை கேட்டதும் மெல்லமா புன்னகைச்சாரு அரவிந்தன். டாக்டர், நீங்க சொன்ன இந்த 2 விஷயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். அந்த பல்செட்டை நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. தாராளமா அப்படின்னு சொன்ன சங்கர் நாராயணன் பக்கத்து மேஜைக்கு போய் ஒரு பீங்கான் கிண்ணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சாரு. ஸ்பிரிட் கலந்து அந்த தண்ணியில அந்த பல்செட் மிதந்துட்டு இருந்துச்சு. இளங்கோவும் அரவிந்தனும் அதை பார்த்தாங்க. டாக்டர் தன்னோட 2 கைகளுக்கும் கிளவுஸை மாட்டிக்கிட்டு அந்த பல்செட்டை கையில் எடுத்தாரு. பொதுவா பல்செட் தயாரிக்கிறவங்க தங்களோட கம்பெனியோட பெயரையும் பல்செட் தயாரிக்கப்பட்ட தேதியையும் பல்செட்டோட ஓரத்துல என்கிரேவ் செய்யணும். அதை சில கம்பெனிகள் மட்டுமே கடைபிடிப்பாங்க. பெரும்பாலும் கம்பெனிகள் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. இந்த பல்செட்ல FX அப்படின்னு 2 எழுத்துக்கள் என்கிரேவ் செய்யப்பட்டிருக்கு. டாக்டர், FX என்ற எழுத்துல பல்செட் தயாரிக்கிற கம்பெனி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த எழுத்துக்களை குறிக்கிற மாதிரியான எந்த கம்பெனியும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில டாக்டர்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கேன். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தலை புதைக்கப்பட்ட ஒரு மனித உடலோட தலைன்னு சொன்னீங்க. இறந்து போன இந்த மனுஷனுடைய மரணம் இயற்கையான மரணமா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதா? நம்ம கிட்ட இருக்க தலையை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது சார். முழு உடம்பையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு உட்படுத்தினா மட்டும்தான் உண்மை தெரிய வரும். ஓகே டாக்டர், தலை இல்லாத அந்த உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா எங்களுடைய அடுத்த கட்ட பணி. உடம்பு கிடைச்சதும் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றோம். நாங்க இந்த ரிப்போர்ட்டையும் பல்செட்டையும் எடுத்துக்கலாமா? பேரண்ட்ஸுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும், பை ஆல் மீன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அரவிந்தனும் இளங்கோவும் டாக்டருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க. ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போதே அரவிந்தன் கிட்ட இளங்கோ கேட்க ஆரம்பிச்சான். சார், அந்த தலையில்லாத உடலை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? அது யாருடைய உடம்போ எங்க புதைச்சிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அரவிந்தன் புன்னகை செய்ய ஆரம்பிச்சாரு. கண்டுபிடிச்சிடலாம் இளங்கோ, கவலைப்படாதீங்க. எப்படி சார்? கொலை செய்யப்பட்ட வெட்டியான் காயம்பு இந்த கேஸ்ல சம்பந்தப்படாம இருந்திருந்தா அந்த உடம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப
ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா இந்த கேஸ்ல அந்த காயம்பு சம்பந்தப்பட்டிருக்கிறதால ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, எனக்கு புரியல இளங்கோ, வெட்டியான் காயம்பு எந்த மயானத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான்? எரியோடு மயானம். அந்த மயானத்துக்குள்ள அந்த உடல் ஏன் புதைக்கப்பட்டிருக்க கூடாது? அரவிந்தன் சொல்லும் போதுதான் இளங்கோவுக்கும் அது சரிதான் அப்படின்னு பட்டுச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஓகே சார், நீங்க சொல்றபடியே அந்த உடல் எரியோடு மயானத்துல புதைக்கப்பட்டு இருந்தாலும் அது எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு நம்மால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை அந்த வெட்டியான் காயம்பு உயிரோடு இருந்தாலாவது அவனை மிரட்டி உண்மையை வாங்கலாம். இப்போ அவனும் உயிரோடு இல்லையே அப்படின்னு இளங்கோ கவலையா சொல்லவும், கவலைப்படாதீங்க இளங்கோ, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல மயானத்துக்கு போகலாம், அங்க போய் மீதியை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்தனும் இளங்கோவும் மயானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த பகுதியில சந்திக்கலாம். பை காய்ஸ்.